The first step towards achieving your dreams is having the right coach. Get the best education with RAJLAKSI Academy and make your TNPSC Group 2 and 2A dreams come true. Download the app now. யாரா நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்குன்னு ஆசைப்பட்றோம் இல்லைங்க. நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்பட்றவங்க நான் இந்த ராஜலக்ஷ்மி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஹாய் ஃபேமிலி, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ரிசல்ட் விட்டுருக்காங்க. அந்த ரிசல்ட்டில் எந்த அளவுக்கு இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வந்து இருக்குன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ இதை வந்து நவம்பர் 1 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஈவினிங் டைமில் விட்டுருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். சரிங்களா? வாங்க பார்த்துடலாமா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய மார்க்கின், அது ரிட்டன் எக்ஸாம் ஓரல் டெஸ்ட் வச்சு ஓவரால் மார்க் போட்டிருக்காங்களா? ஏன்னா ரிட்டன் எக்ஸாம் நடந்திருக்கு, அதை வச்சு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். பாருங்களேன், ஒரு 316 மார்க் எடுத்திருக்காங்க. எஸ்சி, பிசி, எம்பிசி அந்த கேட்டகரிஸ் போட்டிருக்காங்க. ஜெண்டர்ஸ் இங்கே போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நான் ஜெண்டர் வச்சு சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட இதில் வந்து 30 பேர் ஆண்கள், 24 பேர் பெண்கள், 6 பேர் வித் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. மொத்தம் 60 பேர். புரியுதுங்களா? இதே பிஃபோராக இருந்துச்சுன்னா, அந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா 50 பேர் பெண்கள் இருந்திருப்பாங்க, 10 பேர் ஆண்கள் இருந்திருப்பாங்க. இல்லைக்கா 45 பேர்கிட்ட பெண்கள் இருந்திருப்பாங்க, ரிமைனிங்கில் ஆண்கள் இருந்திருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான். பட் ஏன் இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்னா இதான் மேட்ரு. ஸோ இப்போ வந்து ஒரு ஜெனினாக அந்த மார்க்கினது இப்படி தான் வந்திருப்பாங்க எல்லாருமே. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ஆண்கள்லாம் படிக்கிறது இல்லை, ஸோ அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இது பாருங்கள், 316 ஃபஸ்ட்டு ஒரு இருக்காங்களா, அது 3ஆவது டிஜிட் பாருங்கள், 384 எடுத்திருக்காங்க. ஓகேவா? இது வந்து ரேங்க் லிஸ்ட்டில் அவங்களே மார்க்ஸ் விட்டுருக்காங்க, ரெஜிஸ்டர் நம்பர் படி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் இதுலேருந்து யார் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு சொல்லிட்டு இந்த ரேங்க் படி விடும்போது தெரிஞ்சிடும். கம்யூனல் கேட்டகரி வைஸும் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நிறைய பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இதுக்காக தான் நம்மளை நிறைய தடவை பேசியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த சேஞ்சஸ் தான் வேணும். ஸோ குரூப் 2 ரிசல்ட்டை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க, லேட்டான சந்தோஷப்படுங்க. இதே மாதிரி ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-50 வந்தால் ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு தெரிஞ்சு யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ அவங்க முன்னாடி வரும். புரியுதுங்களா? அவ்வளோதான் மேட்ரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்தவங்களுக்கு அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி போஸ்டிங் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் யாரும் எதுக்குமே கஷ்டப்பட தேவையில்லை. சந்தோஷமாக இருங்க. ஐயோ ரிசல்ட் லேட் ஆகுது அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. இருக்கிற டைம் ஃபுல்லாக படிங்க. ஓகேவா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறனால தான் நான் வந்து சில மீம்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணாவும் ட்ரை பண்ணி ஒரு 15 செகண்ட்ஸாக, அந்த 15 செகண்ட்ஸ் நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் போய் பார்க்கறதில்ல சார். 15 செகண்ட்ஸ் வீடியோஸை காமெடி வீடியோஸாக எடுத்து அதை கொஞ்சம் மீம் மேற்கொண்டு நான் போடுறேன். அப்பப்போ நீங்கள் அதை ரிலாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. ஓகேவா? நல்லா படிங்க. யூனிட் 9 யூனிட் 8க்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். அதில் லேட்டஸ்ட் அப்டேட்டட் கண்டென்ட்ஸ்னால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை இப்போ லேட்டஸ்ட்டாக டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட் டைம் பீரியடுக்கு சொல்கிறேன், படிக்காமல் இருக்கவங்களுக்கு அது சொல்கிறேன் ஒரு ஐடியா. ஓகேவா? ஸோ குரூப் 2 மெயின்ஸ் எல்லாம் நம்ம பக்கம் நடத்திட்டுருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பை ஃபேமிலி, டேக் ஆல் தி பெஸ்ட். ஹலோ, நான் ராஜலக்ஷ்மி அகாடமியில் வந்து குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட்டு சீரீஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு 3 months கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். எப்போ வேணாலும் வந்து நம்ம அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அவர்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப லோ காஸ்ட்டு தான் வந்து எங்கேயும் வந்து அந்த அவ்வளோ லோ காஸ்ட்டுக்கு வந்து கொடுத்ததில்ல எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து நைட்டு 11 o'clock கூட வந்து கால் பண்ணி அவர்கிட்ட வந்து டவுட் கேட்டிருக்கேன், ரிவ்யூ கேட்டிருக்கேன். அவர் எப்போவும் வந்து டிலேலாம் பண்ணாமல் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவார். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து நான் தமிழ் மீடியம் தான் எழுதினேன். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு நெட்டில் தேடும்போது கூட ப்ராப்பரான வேர்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கல தமிழில். இவரோட சயின்ஸ் அண்ட் டெக் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நானோ டெக்னாலஜி, பயோடெக், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக், இது 3மே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு.
நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப லோ காஸ்ட் தான், 2000 ருபீஸ்க்குள்ளே தான் வந்து அந்த டெஸ்ட் சீரிஸ் பேக்கே நான் வந்து எடுத்தேன். எல்லா டெஸ்ட்டையும் வந்து அவர் வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டார். எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட் எழுதிட்டு ஃபீட்பேக் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து நம்ம ரொம்ப வந்து தேட வேண்டாம், அவர் கொடுத்தது படித்து நம்ம வந்து எழுதி பாஸ் ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணாலே போதும். நான் இப்போ வந்து மெயின்ஸை கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இன்டர்வியூக்கு வந்து நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அதாவது காசு ப்ராப்ளமாக இருந்து நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பாக தான் அவர் கொடுக்குறாரு. இதில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க ப்ராப்பராக, பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ நீங்கள் இப்போ வந்து குரூப் 1 மெயின் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 55 ஸ்டூடெண்ட்ஸ் 140+ கொஷின்ஸ் கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120+ கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் கம்யூனல் கேட்டகரி வச்சு தான் அவங்க எத்தனை பேர் செலக்ட் ஆகணும்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக நம்ம அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் வந்து நம்ம கொடுப்போம், அதை நீங்கள் பார்த்துருவீங்க. குரூப் 4லையும் பார்த்தீங்கன்னா 170 கொஸ்டின்ஸ் 200க்கு வந்து கேட்டிருக்காங்க, நம்ம நடத்தினது மட்டும். அதுக்கான ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம கோர்ஸ் டெமோ கிளாஸஸ், டெமோ எவாலுவேஷன் எல்லாமே நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, எல்லாமே கிளியர் பண்ணுறேன். எல்லாமே தெரிஞ்சதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கோர்ஸில் கொரியர் ப்ளஸ்னாக்கா இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இருக்கும். என்ன எல்லாமே ஃபோன்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும், ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பிலாம் கிடையாது. ஓகேங்களா? வீடியோ கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் மேட்ரு. முக்கியமான பிடிஎஃப்லாம் ஆப்பில் மட்டும் தான், பிரிண்ட் அவுட்டோ ஹார்ட் காப்பியோ ஷார்ட் காப்பி எது கிடையாது. காரணம்னாக்கா நீங்கள் ஆப்பில் படித்தா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு கமிட்மெண்ட் வரும், நீங்கள் படிப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க. அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் வச்சுருக்கேன். சரிங்களா? கண் வலிக்கும், தலை வலிக்கும், எல்லாமே இதெல்லாம் தாண்டி நம்பி ஜாயின் பண்ணுங்கள், நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஜென்ரல் கேட்டகரி வேலை கிடைக்காது, அத்தனை பாஸ் ஆகலாம் நினைக்கவே கூடாது. நம்பி ஜாயின் பண்ணுங்கள், நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். டாப் 10 ரேங்கில் வாங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது. ஏன் கவலைப்படுறீங்க? சரிங்களா? ஸோ எந்த கம்யூனல் கேட்டகரியாக இருங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. கட் ஆஃப் பார்த்து பயப்படாதீங்க. ஓகேவா? ஒரு விஷயம் தான், கம்யூனல் கேட்டகரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் நம்பி ஜாயின் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். 9600819370 அதான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் குரூப் 1 மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துல 90% கொஷின்ஸ் கிட்டத்தட்ட வந்துருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு இன்டர்வியூ வீடியோ போட்டிருக்கேன், அந்த ப்ரூஃப். அதாவது நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு கீழே போட்டிருக்கேங்க. அதேமாரி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 140 இல்லை 150+ கொஷின்ஸ் நம்ம இடத்துல வந்துருக்குது. ஓகேங்களா? அதுக்கும் ப்ரூஃப் போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது முக்கியமாக, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் தான் என்னோடய இன்வெஸ்டர், நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் உங்களுக்காக என்றைக்குமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுன்னா அது உங்களுடைய முழு சப்போர்ட்டும் தான். நீங்கள் கொடுக்குற 500 ரூபாயா இருக்கட்டும், 1000 ரூபாயா இருக்கட்டும், 3000 இருக்கட்டும், 4000 இருக்கட்டும், 5000 இருக்கட்டும், எல்லாமே ஃப்யூச்சரில் வரப்போகிற நம்ம பசங்களுக்கு இது ஒரு டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோன்றதுக்காக தான். ஓகேங்களா? இது ஒரு சர்வீஸ்க்காக தான். நம்பி சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் செம்மையாக பண்ணுவோம். ஓகேங்களா? பை ஃப்ரம் டெக். ஆல் தி பெஸ்ட்.